நாலாம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தாவீதும் அவர் தலைவர்களும் சேர்ந்து தேவாலயத்தை நம்ம இது பண்ண போகிறோம். அங்கே இசைக்குழுக்களை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் அவங்க செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதில் தீர்மானம் செய்யும்போது அங்கே சங்கீதம் வாசிக்கிறவர்களாய், இசை வாசிக்கிறவர்களாய், தம்பூர் வாசிக்கிறவர்களாய், சுரமண்டல வாசிக்கிறவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆசாப்பு, ஏத்தும், ஏமான் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களாக காணப்படுறாங்க. இவங்களை நல்லா பயிற்சிக்கப்பட்டவங்க, இவங்க கர்த்தருடைய பணியை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தேர்ந்தெடுத்து, இதில் என்ன நடக்குது அப்படின்னா 24 குழுக்களாய் அவங்க பிரித்தெடுக்கிறாங்க. பிரித்தெடுத்தது மாத்திரமல்ல, இவங்களோட சேர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் பயிற்சிக்கப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் அந்த இசையில் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய இதுக்கு முழுசாக தகுதி உள்ளவர்களாய் அவங்க என்ன மாற்றிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இவங்க நல்லா சீரும் சிறப்புமாய் அவங்க செய்து கொண்டு வராங்க. சிறியவனும் பெரியவனும் ஆசாரியனும் மாணவர்களும் சரிசமமாக என்ன பண்ண முறை வரிசையின்படி சீட்டு போட்டு கொள்கிறாங்க. அவங்க கரெக்டான பணிகளை அவங்க இசை குழுக்களாய் ஒன்று சேர்ந்து அந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமையை அவங்க உணர்கிறவர்களாய் காணப்படுறாங்க. ஆண்டவருக்கு இசை மேலே ஒரு ஒரு ஆசை இருக்கிறது. அது மேலே ஒரு விருப்பம் ஆண்டவருக்கு இருக்குது. அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தாவீது இந்த காரியத்தை அவன் செய்யும்போது, அதை முன்னிட்டு அவன் செய்கிறான். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை அங்கே செய்வதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆலயத்திலையும் அநேக ஆலயங்களையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவங்க இருக்காங்க. இசைகள் மூலமாய், டியூன் மூலமாய் நம்ம நிறைய பேத்துக்கு அந்த டியூன் ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அந்த டியூன் ரொம்ப பிடிக்கும். அந்த டியூனில் நம்ம ஈர்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் துதிகளின் மத்தியில் ஒரு வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்மளும் ஆண்டவர் சன்னிதானத்தில் நம்ம துதிக்கிறவர்களாய் துதித்து நம்ம ஆண்டவர் இது பண்ணும்போது அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.